தெரியாதபடி அவன் சக்கர வியூகத்தை மூடிவிட்டான். அதனால் ஜெயத்ரதனால் தான் அபிமன்யு இறப்பிற்கு காரணம் என்று அர்ஜுனன் நினைக்கிறான். அவனுக்கு என் மேல் உள்ள அபிமானம் அவன் கண்ணை மறைக்கிறது பிதாமகரே. பீஷ்மர் கண்ணை மூடிக்கொண்டார். ஒரு நாளிகை கழித்து கண்களை திறந்த பொழுதும் துரோணர் அங்கேயே குனிந்த தலை நிமிராமல் அமர்ந்திருந்தார். பீஷ்மர் கனைத்தார். நிமிர்ந்து பார்த்த பொழுது துரோணரிடம் கேட்டார், இப்பொழுது இங்கு எதற்காக வந்தீர்கள் ஆச்சாரியாரே? என்னிடம் என்ன வேண்டும்? நான் இப்படி அதர்மம், பிராமணனா சத்திரியனா? துரோணரால் கோர்வையாக கூட பேச முடியவில்லை. அருகில் இருந்த குடுவையில் இருந்த கொஞ்சம் மதுவை அருந்துவிட்டு ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். நான் பிராமணனும் இல்லை, நல்ல சத்திரியனும் இல்லை, நல்ல குருவும் இல்லை, நல்ல மனிதனும் இல்லை. துருபதன் என்னை அவமானப்படுத்திய பொழுது சத்வகுணம் நிறைந்த நல்ல பிராமணனாக இருந்திருந்தால் அவனை மன்னித்திருப்பேன். நல்ல சத்திரியனாக இருந்திருந்தால் அவனை அங்கேயே எதிர்த்து போராடி வென்றிருப்பேன் அல்லது இறந்திருப்பேன். அவன் படைபலத்தை கண்டு அஞ்சினேன். அதனால்தான் அஸ்தினாபுரம்